சில தலைவர்கள் இளமையிலேயே அதிகாரம் பெறுகிறார்கள். சில தலைவர்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதி நாட்கள் காத்திருந்து அதிகாரம் பெறுகிறார்கள். 1953 பிறந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 1969 அரசியலில் நுழைந்தார். 1976 அவசர காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். 1989 சட்டமன்ற தேர்தலில் முதல் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் ஒவ்வொரு படிமுறையிலும் தந்தை கலைஞரின் நிழல். ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்த முறை என்ற காத்திருப்பு. ஒரு வழியாக 2021 மே அந்த காத்திருப்பு முடிந்தது. 2021 டிஎம்கே 159 இடங்களில் வென்றது. மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சரானார். தமிழகத்தின் 12வது முதலமைச்சர். மு.க. ஸ்டாலினை புரிந்து கொள்ள அவரது சென்னை மேயர் காலகட்டத்தில் இருந்து தொடங்க வேண்டும். 1996 சென்னையின் மேயரானார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சிங்கார சென்னை திட்டத்தை துவங்கினார். குப்பை அகற்றும் முறையை நவீனப்படுத்தினார். 9 பெரிய மேம்பாலங்கள் மற்றும் 49 பாலங்கள் அவரது ஆட்சியில் கட்டப்பட்டன. அந்த காலகட்டத்தில் மு.க. ஸ்டாலின் ஒரு தேர்ந்த நிர்வாகியாக தன்னை உறுதி செய்து கொண்டார். வெறும் கட்சி தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நகரை மாற்றிய மனிதன் என்ற அடையாளம் அவருக்கு வந்தது. 2009 தமிழகத்தின் முதல் துணை முதலமைச்சர் ஆனார். 2018 கலைஞர் மறைந்த பிறகு டிஎம்கேவின் தலைவர் ஆனார். ஸ்டாலினை ஒரு கவர்ச்சிகரமான மக்கள் மனதை வென்ற தலைவர் என்று சொல்ல முடியுமா? இதற்காக நேர்மையான பதில், அவர் எம்ஜிஆர் போல திரைக்கவர்ச்சி கொண்டவர் அல்ல. ஜெயலலிதா போல விடாப்பிடியான பிடிவாதம் கொண்டவர் அல்ல. தந்தையை போல பல்துறை வித்தகர் அல்ல. ஆனால் அவரிடம் ஒரு வேறுபட்ட தலைமைத்துவ குணம் இருக்கிறது. அது நம்பகத்தன்மை. மக்கள் மு.க. ஸ்டாலினை நம்புகிறார்கள். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிறார் என்ற நம்பிக்கை அவரது செயல்பாடுகளால் உருவாகி இருக்கிறது. 2021 ஆகஸ்ட் இந்தியாவின் முதலமைச்சர்களில் முதல் இடத்தில் இந்தியா டுடே மூட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பில் நின்றார். அவரது தந்தையின் மறைவின் போது மெரினா கடற்கரையில் அவரை நல்லடக்கம் செய்துவிட முடியுமா என்று பெரிய கேள்விக்குறி இருந்தது. கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தார். ஆனாலும் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். வழக்கறிஞர் அணி உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியது. எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு திறந்த மனம் கொண்டவராக இல்லை. அரசியல் பகைமையை அதிகார துணியை காட்டி மறுத்தார். நள்ளிரவில் நீதியரசர் கலைஞரின் உடலை மெரினாவில் அவருடைய கடைசி ஆசையின்படி அண்ணாவிற்கு அருகில் நல்லடக்கம் செய்யும் வாய்ப்பை வழங்கினார். அந்த காட்சி ஒரு நெகிழ்வான தந்தை மகன் உறவின் சாட்சியாக இப்போதும் கண்களில் இருக்கிறது. 2021 முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு கொரோனா பெருந்தொற்று காலத்தின் இடர்பாடுகளை எதிர்கொள்ள ஒரு குழுவை அமைத்த போது அதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இடம்பெற்றிருந்தார். அவரது பெருந்தன்மையையும் மக்கள் மீது இருந்த உண்மையான அக்கறையையும் வெளிப்பட்டது. ஜெயலலிதாவும் கலைஞரும் கடுமையான அரசியல் மோதல்களில் இருந்த காலத்தில் முதல்வராக இருந்த அரசியல் எதிரியான அம்மையாரை சந்தித்து பேரிடர் நிவாரண நிதியை புன்னகைக்கும் முகத்தோடு வழங்கிவிட்டு வந்தார். அப்பாவின் உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று முதல்வர் அவரிடம் நலம் விசாரித்ததாக செய்திகள் வந்தது. முதல்வராக பொறுப்பேற்றவுடன் பொருளாதார அறிஞர்களை கொண்ட ஆலோசனை குழு ஒன்றை அமைத்தார். அறிவியல் பூர்வமாக பொருளாதார முன்னேற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். திட்டக்குழுவில் சமூக அக்கறையும் எளிய வாழ்வியல் முறைகளும் கொண்ட மனிதர்களை நியமித்தார். திட்டக்குழுவில் இடம்பெற்ற திரு ஜெயரஞ்சன், மருத்துவர் கு. சிவராமன், நர்த்தகி நடராஜ் போன்றவர்கள் எழிலகத்தின் அறைகளில் எப்போதும் இருந்தார்கள். அவர்களை சந்திப்பது, அணுகுவது என்பதெல்லாம் மிக எளிமையான ஒன்றாக இருந்தது. கொள்கை முரண்பாடுகள், தொடர் எதிர்ப்பு இயக்கம் இருப்பினும் எதிர் வீட்டில் வசித்த முதிய பிராமண குடும்பத்து மனிதர்களை மதிப்போடு சந்தித்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். கடுமையான அரசியல் முரண்பாடுகள் இருப்பினும் கலைஞரின் இறுதி பயண நிகழ்வுகளில் தனது சகோதரர் மு.க. அழகிரி அவர் இடையிடையில் அழைத்து பக்கத்தில் நிறுத்தி கொண்டார். அது ஒரு எளிய சகோதரனாக அவரது மதிப்பை உயர்த்தியது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலாக உரையாற்றிய போது, எனக்கு என் தந்தையை போல பேசவோ எழுதவோ தெரியாது என்று இயல்பாக பேசினார். ராசாத்தி அம்மாவின் வீட்டிற்கு போனார். தங்கை கனிமொழியை அணைத்து கொண்டார். தொடர்ந்து அவருக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கினார். திருமதி துர்காவின் தனிப்பட்ட விருப்பங்களில், ஆன்மீக நாட்டங்களில் இன்று வரை அவர் தலையிடுவதில்லை. மகனையும் படிப்படியாக தகுதிகளோடு வளர்த்து
கட்சி பணிகளுக்குள் இணைத்து அவரை ஆற்றல் மிக்க தலைவராக மாற்றினார். மெல்ல மெல்ல பல்வேறு சிக்கலான காலகட்டங்களில் மக்களோடு நின்றார். சென்னையின் வெள்ளக்காலங்களில் பெரும்பாலும் சாலைகளில் நடந்து கொண்டிருந்தார். பெரிய அளவிலான சேதாரங்கள் ஏற்பட்டு விடாமல் எளிய மக்களை காப்பாற்றி கரை சேர்த்தார். சட்டமன்றத்தில் மாண்புகளோடு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை நடத்தியதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. மோசடியால் வீழ்த்தப்பட்ட அப்பாவு அவர்களை சபாநாயகராக்கி அழகு செய்தார். நீதி கட்சியின் குடும்ப பின்னணி கொண்ட PTR பழனிவேல்ராஜனை நிதியமைச்சராக்கினார். மக்களோடு மக்களாக நின்று கலைப்பணியாற்றும் அபாரமான இளம் தலைவர்களான சாசி சிவசங்கர், அன்பில் மகேஷ் போன்றவர்களை உயர் பொறுப்புகளில் அமர்த்தி ஊக்கமளித்தார். அம்மா உணவகங்களை மேலும் செம்மைப்படுத்தி அழகு செய்தார். புத்தக பைகளில் இருந்த ஜெயலலிதா அம்மையாரின் படத்தை இருக்கட்டும் விடுங்கள் என்று கடுமையாக உழைக்கிறார். திடீரென்று உலகத்திற்கே முன்மாதிரியாக நின்று பேருந்துகளில் பெண்கள் இனி கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என்று இந்தியாவையே புருவம் உயர்த்தும் திட்டத்தை அறிமுகம் செய்த போது உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு முதல்வரை நாம் சந்தித்தோம். வரலாற்றில் 3 சூழல்கள் அவர் ஒரு மகத்தான தலைவராக உயர்த்தின. முதலாவது, பெருந்தொற்று கால நிர்வாகம். 2021ஆம் ஆண்டிலேயே அவர் பதவியேற்ற உடனேயே கோவிட் 2ஆம் அலையை சந்தித்தார். நிர்வாகத்திறன் காட்டினார், மக்களோடு நின்றார். இரண்டாவது, மத்திய அரசுடன் எந்த சமரசமும் இல்லாமல் மோதினார். தமிழகத்தின் தேவைகளுக்காக அந்த மோதல் இருந்தது என்பதுதான் சிறப்பம்சம். நீட் ஆளுநருடன் அதிகாரங்கள் தொடர்பான மோதல், இந்தி திணிப்பு, டெலிமிட்டேஷன் இவை எல்லாவற்றையும் ஸ்டாலின் மத்திய அரசை வெளிப்படையாக எதிர்த்தார். தமிழக நலன்களுக்காக குரல் கொடுத்தார். தமிழர்களுக்கு இது ஒரு தலைவன் செய்ய வேண்டிய காரியம் என்று ஆழ்மனதில் தோன்றியது. மூன்றாவது, டெல்லி விஸ் தமிழ்நாடு என்கிற கருத்தாகும். திமுகவின் ஜூன் 2025 மதுரை பொதுக்குழுவில் MK ஸ்டாலின் டெல்லி ஆக்கிரமிப்பை எதிர்த்து கடுமையாக பேசினார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரை மசோதாவின் நகலை நாமக்கல்லில் ஏப்ரல் 16, 2026 அன்று எரித்தார். இது தமிழர்களின் ஆழ்மன உணர்வை ஒரே நேரத்தில் தொட்டது. 4 பெண்களை மாற்றிய திட்டங்கள் MK ஸ்டாலின் அரசின் மிகப்பெரிய அரசியல் ஆயுதம். சமூகம் குறித்த சிந்தனை என்பது பெண்களை நேரடியாக சென்றடைந்த திட்டங்கள் தான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2023 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 1 கோடிக்கும் மேலான பெண்களுக்கு மாதம் 1000 நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தியது. இதை இலவசம் என்று சொல்லாமல் உரிமை தொகை என்று சொன்னது பெண்களின் மனதை வென்ற அரசியல் நகர்வு. இது பெண்களின் பல்லாண்டு கால கூலியற்ற வீட்டு வேலைக்கான சம்பளம் என்று இந்த அரசு அங்கீகரிக்கிறது என்ற செய்தியை கொண்டிருக்கிறது. 2026 பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக ஏறத்தாழ 1.31 கோடி பெண்களுக்கு காலை 6 மணிக்கு 5000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்குக்கு அனுப்பப்பட்டது. அதில் 3 மாத முன்பணம் மற்றும் 2000 கோடை சிறப்பு உதவித்தொகையாக அளித்தார். பாரதிய ஜனதா கண்கொத்தி பாம்பாக இந்த தேர்தலுக்கு முந்தைய அதிரடியான MK ஸ்டாலின் திட்டத்தை தகர்த்த உச்சநீதிமன்றம் செல்ல தயாராக இருந்த நாளின் அதிகாலையில் கச்சிதமாக எந்த குழப்பங்களும் இல்லாமல் பணத்தை பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்திட திராவிட எதிர்ப்பு இந்துத்துவ ஆற்றல்களின் கண்களில் மண்ணை தூவின. புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1000 நேரடியாக வழங்கும் திட்டம். இது ஒரு தலைமுறையின் கனவை சுமக்கும் பெண் குழந்தைகளை நேரடியாக தொட்டது. 8000 இல்லத்தரசி கூப்பன். 8000 மதிப்பிலான வீட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கான கூப்பன் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார். இது நடுத்தர வர்க்க பெண்கள் பெருமளவில் கவர்ந்தது. எடப்பாடியின் இத்தகைய வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மறுக்கிறார்கள். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெண்களில் வாக்குகளை கவர்வதில் 11% முன்னிலையில் வகித்தது. ஆனால் 2021 DMK பெண்களில் வாக்குகளில் 45% பெற்று அதிமுகவை முதன்முறையாக 42% முந்தியது. இந்த மாற்றம் தற்செயலானதல்ல. இது ஸ்டாலின் அரசின் திட்டமிட்ட முயற்சிகளின் மத்திய அரசின் டெலிமினேஷன் திட்டம் தெற்கு மாநிலங்களை நாடாளுமன்றத்தில் பலவீனப்படுத்தும் என்று ஸ்டாலின் வெளிப்படையாக தீர்க்கமுடன் போரிட்டார். நாமக்கல்லில் அந்த மசோதா நகலை எதிர்த்தார். இந்திய தேசத்தில் தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கும் போராட்டம் என்ற செய்தியை அந்த போராட்டம் மக்களிடம் ஆழமாக கொண்டு சென்றிருக்கிறது. ஆளுநர் RN ரவியுடன் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து மோதியது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது அவரது முகம் சுளிக்க வைத்தது.
இந்த மோதலில் மு.க.ஸ்டாலின் ஒருபோதும் விலகவில்லை, பின்வாங்கவில்லை. மத்திய அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்றார். வழக்கை வென்றார். அது ஒரு முக்கியமான பொறுப்பான தலைவர்கள் செய்யும் பணி என்று மக்கள் நினைத்தார்கள். 3 மொழி கொள்கை மற்றும் இந்தி திணிப்பை எதிர்த்து மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து போராடினார். தமிழ் அடையாளம் என்பது ஸ்டாலினுக்கு தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல, அது ஒரு நிலையான கொள்கை நிலைப்பாடு என்ற நம்பிக்கை மக்களிடம் உருவானது. நூற்றுக்கணக்கான கோவில்களை அவரது ஆட்சி சீரமைத்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். கோவில் வளங்களை சமூக நலனுக்கு பயன்படுத்தினார். இது பாரதிய ஜனதாவின் நாங்கள் இந்துக்களின் கட்சி என்ற கூற்றை பலவீனப்படுத்தியது. பொருளாதார வளர்ச்சியில வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் 16,000 கோடி முதலீடு, டாடா ஜாகுவார் லாண்ட் ரோவர் 9,000 கோடி முதலீடு, ஜிஎஸ்டிபி 11.19% வளர்ச்சி, 14 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் தலைவர் என்ற படிமம் வலுப்பட்டது. ஒரு நுட்பமான சாதனை. திமுக கூட்டணியை நிர்வகிப்பது அவ்வளவு எளிதல்ல. விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே என பல்வேறு போராட்ட குணமுள்ள கட்சிகள் ஆனாலும் இறுதி வரை கூட்டணியில் எந்த சேதாரமும் இல்லாமல் நெகிழ்வாக கவனித்துக் கொண்டார். இந்த வேலையை அவர் தனி ஒருவராகவே செய்து முடித்தார். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறிய பிறகு திமுக கூட்டணியில் சேர்ந்து கொண்டார். இது அரசியல் சாணக்கியம். தேமுதிகவுக்கு 10 இடங்கள், விசிகேவுக்கு 8 இடங்கள், ஐயுஎம்எல்க்கு 2 இடங்கள், காங்கிரஸுக்கு 28 இடங்கள் என்று ஒவ்வொரு கட்சிக்கும் அதன் வலிமைக்கு ஏற்ற இடங்களை கொடுத்து கூட்டணியை உறுதியாக வைத்திருக்கிறார். மு.க.ஸ்டாலின் தமிழகத்தின் தனிச்சிறப்பு மிக்க தலைவராக உருவெடுத்து தந்தையின் பண்பாட்டு தொடர்ச்சியால் மட்டுமல்ல, நீண்ட போராட்டத்தால், நிர்வாகத்திறனால் மக்களை நேரடியாக தொட்ட அவரது திட்டங்களால் மே 4 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவார்.